ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்டைலிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் வந்து ரீசெண்டா பின்ட்ரெஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் லைக் ஃப்ரம் செலிபிரிட்டிஸ், ஸோ அவங்களோட அவுட்ஃபிட்ஸ் வந்து சிலது எடுத்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல. என்கிட்ட என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்கோ அதை வச்சு ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டாக வந்து மைண்ட்ஃபுல் ஷாப்பிங் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட லைஃப்ல. பிகாஸ் நான் முன்னாடி அநியாயத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டே இருப்பேன் ஆன்லைன்ல. தெரியல, இப்பதான் மெச்சூரிட்டி வந்துருங்க என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. என் ஹஸ்பண்ட் சிரிக்கிறாங்க, இப்பெல்லாம் இனிமேல் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நீடு இருந்தா மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறேன். எத்தனை நாள் போகுதுன்னு பார்க்கலாம். பட் எனிவே நவம்பர்ல ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டேன். ஆனா அது வந்து என் ஹஸ்பண்ட் தான் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து என்னோட கணக்குல வராது. ஸோ இட்ஸ் கோயிங் குட்னே சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த த்ரிஷாவோட இந்த அவுட்ஃபிட் எனக்கு அந்த ஸ்கர்ட் பிடிச்சிருந்தது, அதனால இது இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணேன். என்கிட்டயும் அந்த அவங்க போட்டிருக்கிற மாதிரி அதே சேம் கிரீன் இல்லை, பட் ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல இந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட் இருக்கு. ஸோ இதை வச்சு ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கர்ட் அண்ட் என்கிட்ட இருக்கிற இந்த பிளாக் கலர் டாப், இது ஒரு ரிப்டு டாப். ஸோ இந்த ரெண்டையும் வச்சுதான் அந்த அவுட்ஃபிட் வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்குமே பேக் வந்து என்கிட்ட இருக்கிறதுல எது செட் ஆகுதோ அதை வச்சு அதை வந்து ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இந்த கிரீன் பேக் அண்ட் இந்த ப்ரௌன் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோஸ்ல. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட் நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து பிரியங்கா சோப்ராவோட இந்த அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளா கிளாஸியா இருந்தது. அண்ட் லக்கிலி என்கிட்ட அந்த சேம் அந்த லைட் ப்ரௌன் ட்ரௌசர்ஸுமே இருந்தது. ஸோ அதை வச்சு பண்ணிடலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். ஸோ அவங்க வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒரு க்ராஷட் டாப் மாதிரி போட்டிருந்தாங்க. என்கிட்ட க்ராஷட்ல இல்லை. ஸோ நான் என்னோட ஜஸ்ட் நார்மலான ஒயிட் டேங்க் டாப்பே எடுத்து அதை ஸ்டைல் பண்ணிட்டேன். எனக்கு இந்த லுக்குமே சூப்பரா பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ட்ரௌசர்ஸ்க்கு நிறைய ஸ்டைல் பண்ண முடியும் போல. முன்னாடி நான் வீடியோ பண்ணும்போது தான் பார்த்தேன். என்னோட பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் டேங்க் டாப்புமே இதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இது வந்து நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லது, இது வந்து நல்ல பர்ச்சேஸ் தான் போல. வெரி குட். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் அவுட்ஃபிட். தேர்ட் ஒன்றுமே பிரியங்கா சோப்ராவோட தான். அவங்களோட இந்த எல்லோ டாப் அண்ட் ஜீன், ரொம்ப கேஷுவலான ஒரு கூலான ஒரு அவுட்ஃபிட். ஸோ என்கிட்டயும் கிட்டத்தட்ட அதே எல்லோல ஒரு டாப் இருக்கு. ஸோ இந்த ரிப்டு டாப், வீனக் ரிப்டு டாப். ஸோ இதை வச்சுதான் அந்த லுக் கிரியேட் பண்ணேன். இது அண்ட் என்னோட இந்த ஸ்ட்ரைட் லெக் ஜீன் ப்ளூ கலர். ஸோ நல்லா இருந்துச்சு, இதுவுமே சூப்பரா இருந்தது. இந்த காம்பினேஷன் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இது வந்து யூஸ்வலா நான் முன்னாடி ஆஃபீஸ் போகும்போது இந்த டாப்பும் அண்ட் இதோட இந்த பிளாக் கலர் ட்ரௌசர்ஸும் போட்டு போவேன். ஸோ அதர் தென் தட் இது நான் ஜீன் கூட பேர் பண்ணதில்லை. ஸோ இட் வாஸ் ஆல்சோ வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் ஆலியா பட்டோட இந்த லுக் ரொம்ப கியூட்டா இருந்தது. அந்த காம்பினேஷனுமே ரொம்ப ஒரு ஓல்ட் அண்ட் கோல்டான காம்பினேஷன், ஒயிட் அண்ட் ப்ளூ ஜீன். ஸோ என்கிட்டயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு குட்டி பிரிண்ட் வச்ச இந்த ஸ்வெட் ஷர்ட் இருந்தது. ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். இதுல என்ன எழுதியிருக்கோன்னா டிஸ்கனெக்ட் டு கனெக்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இந்த ஸ்வெட் ஷர்ட்டும் அண்ட் அந்த சேம் ஸ்ட்ரைட் லெக் ஜீனும் போட்டு இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து கீர்த்தியோட இந்த லுக். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளா எலகெண்டா நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்டயுமே ஒரு ஒயிட் கலர் குர்த்தா இருந்தது. ஸோ அதை எடுத்துட்டேன். அதோட அவங்க ஒரு கிரே ஜீன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா நானும் என்கிட்ட இருக்கிற கிரே ஜீன் எடுத்துட்டேன், அதுதான் இப்போ வேர் பண்ணியிருக்கேன். ஸோ காட்ட முடியல. ஸோ அதை வச்சு அந்த லுக்கு கிரியேட் பண்ணது ரொம்ப சிம்பிளா எலகெண்டா ரொம்ப சூப்பரா இருந்தது. So that's it for today guys. So hope you guys like this video. நான் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். Thanks for watching. Bye.